அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய இதயத்தில் கை வைத்து இதை சொல்லுங்கள். இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இதை பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்ல முடியாது. இந்த கழுதுன்னு சொன்னால் என்னையா கழுதுன்னு சொன்னேன்னு கேட்டுருவாங்க. எனவே தான் உங்களுடைய இதயத்தில் கைகளை வைத்து சொல்ல சொன்ன. அன்பார்ந்தவர்களே, இன்று தாயாம் திருவை புனித ஜான் மரிய வியானினுடைய திருவிழாவை சிறப்பிக்கின்றது. பங்கு தந்தையருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய இப்புனிதருடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயம் நாம் அறிந்த ஒன்று. எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். குருவாக உருவாக தகுதியற்றவர் என்ற நிலையிலிருந்து குருக்களின் பாதுகாவலராக மாறக்கூடிய அளவுக்கு இவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இது இவரது தனி திறமையால் அல்லது இவருடைய ஆற்றலால் அல்ல, மாறாக கடவுள் இவருக்கு கொடுத்த தனி பெரும் அருளால் இவர் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். புனித ஜான் மரிய வியானி இந்த வார்த்தையை சொல்வார். இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. சிம்சோன் பெலிஸ்தியரை 1000 பெலிஸ்தியரை ஒரு கழுதையினுடைய பச்சை எலும்பு தாடை கொண்டு கொன்றான் என்றால், இந்த முழு கழுதையால் நிச்சயம் கடவுளுக்குரிய காரியங்களை செய்ய முடியும். எனவே இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று அவர் சொல்வார். ஒரு அருள் பணி வாழ்வு என்பது தனிப்பட்ட ஒரு நபருடைய திறமையினால் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் அல்ல, மாறாக கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருள் கொடை. நான் திறமையானவன், ஆற்றல் மிக்கவன் என்பதால் கடவுள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு குப்பை என்ற காரணத்தினால் கடவுள் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். எனவே ஒவ்வொரு அருள் பணியாளரும் அவர்கள் தங்களுடைய சொந்த அருளால், தங்களுடைய சொந்த ஆற்றலால் இந்த நிலைக்கு வரவில்லை, மாறாக இறைவன் அவர்களை தகுதியற்ற நிலையிலிருந்து தேர்ந்தெடுத்த நிலையிலிருந்து அவர்களை தகுதிப்படுத்திய பிறகு தம் மக்களுக்கு பணி செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் தம் சொந்த திறமை குறித்து பெருமை பாராட்டுவதை விட இறைவன் தமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். புனித ஜான் மரிய வியானியை பற்றி சொல்லும்போது இவ்வாறு சொல்வார்கள். அவர் தன்னுடைய ஒரு நாள் வாழ்க்கையில் 16 மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவாராம். 4 மணி நேரம் மட்டும்தான் உறங்குவாராம். மற்ற நேரங்களில் மற்ற பணிகளை செய்வாராம். பாவ சங்கீர்த்தனம் கேட்கின்ற போது ஒரு அருள் பணியாளர் எத்தனை பாவ சங்கீர்த்தனம் கேட்கலாம், எத்தனை நபர்களுக்கும் ஒப்புரவு அருட்சாதனம் கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நபர் உண்மையிலேயே மனதுருகி தன்னுடைய பாவங்களை, நான் ஒரு பாவி என்ற நிலையிலிருந்து அந்த குருவானவிடம் பாவங்களை அறிக்கையிட்டார் என்று சொன்னால், நிச்சயம் அந்த அருள் பணியாளரால் அடுத்த நபருக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு மிகவும் தயக்கமாக இருக்கும். தயக்கம் என்று சொன்னால் அவரால் கேட்க முடியாது. ஏனென்றால் உண்மையிலேயே மனது உருகி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட அந்த நபரிடம் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களும் இவர் வழியாக கடவுளை சென்று அடைகிறது. எனவே அதை பெற்றுக்கொண்ட அந்த அருள் பணியாளரால் நிச்சயமாக அடுத்த நபருக்கு இயல்பாக ஒப்புரவு அருட்சாதனம் வழங்க முடியாது. ஆனால் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையை பார்க்கின்ற போது 2 வகையான பாவ சங்கீதம். ஒன்று வாடிக்கை, அருட்சாதனங்களை பெற வேண்டும், எனவே இந்த வேளையிலே பாவ சங்கீதனம் கட்டாயம், எனவே பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்ற மனநிலை ஒன்று. மற்றொன்று உண்மையிலேயே இந்த திருவிழாவை அர்த்தமுள்ள வகையில் நான் கொண்டாட வேண்டும், அதற்கு நான் என்னை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு நம்மையை நாம் தூய்மைப்படுத்துவது மற்றொரு வகை. இதில் நாம் எந்த வகையில் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுக்கிறோம் என்பது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். இவ்வாறு புனித ஜான் மரிய வியானி தன்னை நாடி தேடி வரக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை இறைவன் வழியாக கொடுத்தார் என்று சொன்னால், அந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டதனுடைய அடையாளமாக கடவுள் அவர் கொடுத்த அந்த அருள் கொடைகளை அவர் சரிவர பயன்படுத்தினார். இனி நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இறைவன் தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். அதே தான் புனித ஜான் மரிய வியானியும் செய்தார். தன்னை நாடி வரக்கூடியவர்கள், எனக்கு இவ்வளவு நேரம் பாவ சங்கீதனம் கேட்டாயிற்று, இனிமேல் கேட்க முடியாது என்று அவர் மக்களை காத்திருக்க வைக்கவில்லை. மாறாக தன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய பரிவிரக்கத்தை பெற்று கொடுப்பவராக புனித ஜான் மரிய வியானி திகழ்ந்தார். அதே போல இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே பார்க்கிறோம்.
அனைவரும் வயிறார உண்டனர். இவ்வாறு பாவத்தோடு பாவ சுமைகளோடு வந்த மக்களுக்கு அவருடைய பாவங்களை எல்லாம் இறக்கி வைத்து கடவுளுடைய இரக்கத்தை நிறைவை கொடுப்பதன் வழியாக அவர்கள் நிறைவுள்ள இறை சமூகமாக வாழ புனித ஜான் மரிய வியானி அவர்களுக்கு துணை நின்றார். இவர் இவ்வாறு கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது அவர் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, இறை பக்தி, தேவ நற்கையின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி, அதற்கு அடுத்தபடியாக அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த பக்தி. இந்த இரண்டும் தான் அவரை கடவுளுக்கு உகந்தவராக, கடவுளின் மக்கள் பணி செய்யக்கூடியவராக அவரை மாற்றியது. இதில் அவர் ஒருபோதும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இயல்பாக கழுதை என்பது பொதி சுமக்க ஒரு விலங்காக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர் தன்னை அந்த கழுதைக்கு இணையாக மாற்றினார் என்று சொன்னார். எங்கு ஒருவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறாரோ அங்கே கடவுளுடைய அருளையும் இரக்கத்தை நிறைவாக பெற முடியும் என்பதில் புனித ஜான் மரிய வியானி உறுதியாக இருந்தார். எனவே தன்னை தாழ்த்தக்கூடிய மனிதராக, மற்ற எல்லா மனிதர் முன்னிலையும் நான் ஒன்றுமில்லை என்ற உணர்வுள்ள மனிதராக அவர் வாழ்ந்தார். எனவே தான் பெரும் புனிதராக இன்று குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். அந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்று நாம் இந்த புனிதர் வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்பது அவர் பாவங்களை மன்னித்து இறைவனின் இரக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னார். இன்று நம்முடைய வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக தவறுகளை செய்து மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கின்ற போது, மனித பலவீனத்திலே வாழ்கின்ற போது, ஒருவேளை ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மிடம் வந்து தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற போது நாம் அவருடைய பாவங்களை மன்னிக்க முன் வருகின்றோம் என்று சொன்னார். இயல்பாக நாம் அவர்களுக்கு கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் அதை விட்டுவிட்டு இவர் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளைத்தான் செய்கிறார், ஏன் இவருக்கு மன்னிப்பு, அவர் அப்படி இருக்கட்டும் என்று சொல்லி கடந்து செல்கிறோம் என்று சொன்னார். இறைவனுடைய இரக்கத்தை நாமும் பெறுவதில்லை, இறைவனுடைய இரக்கத்தை அந்த மனிதருக்கும் நாம் கொடுக்க முன்வருவதில்லை. எனவே இந்த புனிதர் வழியாக இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம் என்பது, ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னித்து, ஒருவர் நமக்கு எதிராக செய்த தவறுகளை மறந்து நாம் அன்புறவோடு வாழ்கின்ற போது இறைவன் விரும்பக்கூடிய விண்ணரசு இம்மன்னகத்தில் உருவாகும்.